வடிவேல் ஒரு படத்தில் சொல்லுவார்ல, ஏய் நம்ம கடைக்கு காரில் கஸ்டமர் வராங்கடா, அந்த மாதிரி தான் இருந்துச்சு இன்றைக்கி என் நிலமையும். லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தால நம்ம ஸ்டார் ஹோட்டலுக்கு போய் டெலிவரி பண்ண போகிறோன்ட்டு அங்கே தான் வந்திருக்கோம். நாங்கள் வந்து கேக் எடுத்துகிட்டு வந்து கஸ்டமர் கால் பண்ணோம். அவங்க வந்து ஒரு 5 மினிட்ஸ் ரிசப்ஷனில் வெயிட் பண்ண சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு ரிசப்ஷனில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். பாப்பாவுக்கு இந்த இடம்லாம் புதுசாக இருந்திருக்கு. அங்கே போய் பார்த்ததெல்லாம் என்னதுமா, இது என்னது, அது என்னது அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தா. இந்த சாண்ட்லியர்லாம் பார்த்துட்டு, இது என்னது இவ்வளோ சூப்பராக இருக்குல்ல, பாலெல்லாம் இதுக்கு அங்கே தொங்க விட்டுருக்காங்க, சோஃபா ஏன் இப்படி இருக்குது, அப்படி இப்படின்னு கேள்வி மேலே கேள்வி கேட்டுட்டு இருந்தா. நான் இது வரைக்கும் வந்து இந்த மாதிரி ஸ்டார் ஹோட்டல்லலாம் தங்கினதே கிடையாது. ஒரு டைம் கூட தங்கினதில்லை. இந்த மாதிரி ஹோட்டல்லலாம் எப்படி இருக்கும், ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணால் கூட ரூமுக்கே வந்துருமா, எது கேட்டாலும் உடனே கொடுத்துருவாங்களாம். இதில் பார்க்குறவங்களாம் வேறு மேடம் மேடம்னு சொல்லிட்டு ரொம்ப மரியாதை கொடுக்குறாங்க. இந்த மாதிரியெல்லாம் நம்மளும் ஒரு நாளாச்சும் போய் தங்கணும். கடைசியாக பார்த்திங்கன்னா கஸ்டமர் வரத்துக்கு லேட் ஆகும்னு சொல்லிவிட்டு அவங்க தெரிஞ்சவங்க யாரையோ அமுச்சு வச்சுருந்தாங்க. அவங்கக்கிட்ட நம்ம கேக்கை கொடுத்துட்டு கஸ்டமருக்கு கால் பண்ணி சொல்லிவிட்டு நாங்களும் அங்கேருந்து கிளம்பிட்டோம். சரி வந்த வேலை முடிஞ்சிச்சின்னு சொல்லிவிட்டு வெளியே போய் மீன் கடை இருக்கான்னு பார்க்கலான்னு போனோம். ஆனால் மணி 8 ஆகி போயிடுச்சு. அதனால் மீன் கடை எதுவுமே கிடைக்கல இங்கே. அதனால் நமக்கு வாச்சது இன்றைக்கி இந்த சிக்கன் தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு சிக்கன் கடைக்கே போயிட்டோம். அங்கே போய் 1/2 kg சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டோம். சரி சில்லி மட்டும் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நாளைக்கு வேறு ஒரு 1 kg ப்ரௌனி ஆர்டர் இருக்குது. அதுக்கும் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டி இருந்துச்சு. அதனால் அதையும் வாங்கிட்டு நம்ம வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.